அன்பின் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அப்பா, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. நீங்க வார்த்தைகளை கொண்டு உயிர்ப்பையும் ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை கற்றுத்தாரும். வேதத்தின் ஆழத்திற்குள் எங்களை அழைத்து செல்லும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லவும், இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த மன்னாவை பற்றி இதுவரை நம்ம கேட்டிராத ஒரு புதிய கோணத்துக்குள்ள போறோம். ஒன்று, மன்னா ஆண்டவர் இயேசுவை காட்டுகிறது. இரண்டாவதாக மன்னா நம்மை காட்டுகிறது. மூன்றாவதாக மன்னா தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. இந்த மூன்று கோணங்களில நம்ம பார்க்க போறோம். இந்த மன்னாவானது இதுவரை பார்த்திராத ஒன்றாக இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பார்த்திராதது. இரண்டாவது, இதுவரை கேட்டிராத ஒன்று. மூன்றாவது, இதுவரை அனுபவித்திராத ஒன்றுதான் மன்னா. அப்படி என்றால் இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு இதுவரை உங்கள் கண்களிலே பார்த்திராத நன்மைகளை, இதுவரை உங்கள் கண்களிலே பார்த்திராத ஆசீர்வாதங்களை, உங்கள் காதுகளில் கேட்டிராத நன்மைகளை, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மன்னாவானது சிறியது என்று வேதத்தில பார்க்கிறோம். இந்த சிறியது என்பது அற்பமானது. அற்பம் என்றால் அசட்டை பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அசட்டை பண்ணப்பட்டது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, அற்பமாய் எண்ணப்படுகிறாயா? அசட்டை பண்ணப்பட்டவனாக இருக்கிறாயா? இந்த அசட்டை பண்ணப்பட்ட, அற்பமா எண்ணப்பட்ட இந்த மன்னாவை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை உன் கணவனால, உன் மனைவியால, உன் பிள்ளைகளால அற்பமா எண்ணப்படுகிறாயா? அசட்டை பண்ணப்படுகிறாயா? இந்த மன்னாவை தெரிந்தவர் உன்னை தெரிந்திருக்கிறார். மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தவர் உனக்கு நன்மை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மன்னா, it was small. எல்லாவற்றிலும் ஒரு சிறியதாக மன்னா இருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஒருவேளை மற்றவர்களால நீங்க சிறியவர்களாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு படிப்பு இல்ல, வசதி இல்ல, பணம் இல்ல, என் குடும்பத்துல நான் தான் கடைசியா பிறந்திருக்கிறேன் என்று சொல்றீங்களவா? உங்களை சிறியவர்களாகிய உங்களை ஆண்டவர் புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து உயர்த்தி ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். நிச்சயமா சொல்ற, ஒரு உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவது ரகசியம், இந்த மன்னா என்னாகமம் 11வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த மன்னா விலையேற பெற்றது என்று நம்ம பார்க்கிறோம். இது விலையேற பெற்ற ஒன்று. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீங்க ஒருவேளை அற்பமா எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? சிறியவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் விலையேற பெற்றவர்களாய் மாற்ற போகிறார்.
ஒரு விலையேற பெற்றவர்களாய் உங்களை மாற்ற போகிறார். நிச்சயமா சொல்றேன், நீங்க விலையேற பெற்றவர்களா நீங்க மாற போறீங்க. ஏன்னா சாதாரண ஒரு மன்னாவ, அற்பமா என்ன மன்னாவ, சிறிய மன்னாவ ஒரு விலையேற பெற்ற ஒரு மன்னாவாக ஆண்டவர் மாற்றினார் என்றால் உங்களை ஆண்டவர் விலையேற பெற்றவர்களாக மாற்ற போகிறார். விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படி தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மன்னா it was round. அது ரவுண்டா இருக்கும். இந்த ரவுண்ட் என்பது உருண்டையாக இருக்கும். யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கில்காலுக்கு வந்தார்கள். அந்த இடம் நிந்தையை புரட்டப்பட்ட ஒரு இடம். கில்கால் என்றால் நிந்தையை புரட்டப்பட்ட ஒரு இடம். மன்னா ரவுண்ட் சேம், ரவுண்டா இருக்கும். ரவுண்டு புரட்டப்பட்டது. நான் சொல்றேன், இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை, அவமானத்தை, கஷ்டத்தை, வியாதியை, உள்ளத்திற்கிற பாரத்தை, வேதனையை ஆண்டவர் புரட்டி போட்டுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உன்னால புரட்ட முடியாத எல்லா பிரச்சனையும் நான் புரட்டி போடுகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது என்று என் ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றதையெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. இந்த மன்னா எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் எடுத்து இடித்தார்கள், ஊரலில் போட்டு இடித்தார்கள். அப்படி என்றால் அது கடினமான ஒன்று. நோட் பண்ணுங்க, மன்னா சோதரம் இதுவரை பார்த்திராத, கேட்டிராத ஒன்று. இரண்டாவதாக இந்த மன்னா அற்பமானது, சிறியது. மூன்றாவதாக இது ரவுண்ட், இது முழுமையானது, புரட்டப்பட்டது. மன்னா முத்தை போன்றது, விலையேற பெற்றது. அடுத்ததா இது கடினமானது. இந்த கடினம் என்றால் இது உறுதியை காட்டுகிறது. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீங்க உறுதியுள்ளவங்களா இருக்கணும். ஜெபத்துல உறுதியுள்ளவங்களா இருக்கணும், பரிசுத்தத்துல உறுதியுள்ளவங்களா இருக்கணும். நீங்க தேவனுக்கென்று வாழுவதில உறுதியுள்ளவளாக இருக்கணும். ஆராதனைக்கு வருவதில, கர்த்தரை தேடுகிறதில நீங்க உறுதியுள்ளவங்களா இருக்கணும். நீங்க மன்னா, இந்த மன்னா ஒன்று இயேசுவை காட்டுகிறது. மன்னா உங்களை காட்டுகிறது. மன்னா தேவ வார்த்தையை காட்டுகிறது. மன்னா உறுதியானது, தேவ வார்த்தை உறுதியானது. ஓ, இயேசு உறுதியானவர். அவரை ஆராதிக்கிற நீங்களும் எல்லா விதத்திலும் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அற்பமான சந்தோஷத்திற்காக உறுதி இழந்து போகக்கூடாது. பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் உறுதியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன். எந்த போராட்டங்கள், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவுக்காக நான் சகிப்பேன், நான் உறுதியாக இருப்பேன் என்று எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ரகசியம், இந்த யாத்திராகமம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அது விடிய காலந்தோறும் சேர்த்தார்கள், உருகி போனது. அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுனாங்களா? முறுமுறுத்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணுனாங்களா? அது எத்தனாவது வசனம் வருகிறது? முறுமுறுத்தார்களா? மன்னாவை குறித்து முறுமுறுத்தார்களா? முறுமுறுப்பின் மத்தியில் மன்னா வந்தது. முறுமுறுப்பு என்றால் பிரச்சனை. ஏன் முறுமுறுக்குறாங்க? ஏன் முறுமுறுக்குறாங்க? ஒண்ணு கிடைக்கலைனா, விரும்பினது கிடைக்கலைனா முறுமுறுப்பாங்க. ஒருவேளை என் ஆண்டவரை தேடுறனே, சபைக்கு வந்திருக்கிறனே, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறனே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடப்பதில்லை?
ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறாயா? அந்த முறுமுறுப்பின் நடுவில் தான் மன்னா இறங்கி வந்தது போல, மன்னா பிரச்சனையின் நடுவில் இறங்கி வந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், உன்னுடைய முறுமுறுப்பை மாற்றுகிறா, உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறா, உன்னுடைய வாயில் இருக்கிற அந்த காரியங்களை மாற்றி ஒரு அற்புதங்களை நான் செய்ய போறேன்னு இயேசு சொல்லுகிறபடியால் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மன்னா பாலைவனத்தில் வந்தது. யாத்திராகமம் 14 பாத்தீங்கன்னா இந்த மன்னா தரையில கிடந்தது. இது பாலைவனத்தில் வந்ததுன்னு பார்க்கிறோம். பாலைவனம் என்றால் வனாந்தரம். வனாந்தரத்தில் மன்னா இறங்கி வந்தது. இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதா? கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாயா? சோதனையின் மத்தியில் இருக்கிறாயா? போராட்டம் என்கிற வனாந்தரம், வியாதி என்கிற வனாந்தரம், கண்ணீர் என்கிற வனாந்தரம், கஷ்டம் என்கிற வனாந்தரம், பாடுகள் என்கிற வனாந்தரம், அவமானம் என்கிற வனாந்தரத்தோடு இருக்கிறாயா? அந்த வனாந்தரத்திலே மன்னா இறங்கி வந்தது போல இந்த பிரச்சனையின் நடுவில் உன் வாழ்க்கையில உன் தேவைகளை சந்திக்க, வியாதியை மாற்ற, கண்ணீரை மாற்ற, பாடுகளை மாற்ற, அவமானத்தை மாற்ற வனாந்தரத்தில் மன்னா இறங்கி வந்தது போல இந்த நாளில உங்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை, உன் பிரச்சனைகளை மாற்றுகிற வல்லமை இப்பொழுதே உன்மேல் இறங்கி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க தேவ ஜனமே. மன்னா சரியான நேரத்தில் வந்தது. மக்கள் தேவைகளோடு இருந்தார்கள். என்ன தேவைகள் இருந்தார்கள்? ஆகாரம் தேவை. எப்ப தேவையோ அந்த நேரத்துல, சரியான நேரத்துல நோட் பண்ணிட்டு வாங்க, மன்னா இறங்கி வந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த சரியான வேளை வந்து விட்டது. உன்னை உயர்த்துகிற சரியான வேளை வந்து விட்டது. உன் பிரச்சனைகள் மாறுகிற சரியான வேளை வந்து விட்டது. சரியான நேரத்துல அந்த கானாவூர்ல சரியான நேரத்துல தண்ணீரை ரசமா மாற்றினா, சரியான நேரத்துல வலைகளில மீன்களை கொடுத்தார், சரியான நேரத்துல குருடனுடைய கண்களை திறந்தார், சரியான நேரத்துல லாசருவை உயிரோடு எழுப்பினா, சரியான நேரத்துல வாலிபன ஆயினூர் வாலிபன உயிரோடு எழுப்பினவர். உன்னை உயர்த்துகிற சரியான நேரம் வந்து விட்டது. உன்னை கனப்படுத்துகிற சரியான நேரம் வந்து விட்டது. உன்னை மேன்மைப்படுத்துகிற சரியான நேரம் வந்து விட்டது. இது உனக்கு சரியான நேரம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நீ விசுவாசி, என்னை உயர்த்துகிற சரியான நேரம் வந்து விட்டது என்று எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சரியான நேரம், சரியான நேரம். இந்த மன்னா அதிசயமாய் வந்தது. எப்படி வந்தது எல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த ரசம் தண்ணீர், அதிசயமா தண்ணீரிலிருந்து ரசம் வந்தது. அதிசயமா வலைகளில் மீன் வந்தது. அதே நேரம் இனி உங்களுக்கு வருகிற நன்மைகள் எல்லாம் அதிசயமாய் வரப்போகிறது. கைதட்டுங்க. அதிசயமாய் வரப்போகிறது. அதிசயமாய் உனக்கு எல்லாம் கிடைக்க போகிறது. அதிசயமாய் கர்த்தர் கனம் பண்ண போகிறார். நீ எந்த விதத்தில் என்ன காரியங்களை எதிர்பார்த்து ஒரு அதிசயத்தை சரீரத்திலேயா, குடும்பத்திலேயா, வாழ்க்கையிலையா, தொழிலையா, ஊழியத்திலேயா, வருமானத்திலா, ஏதோ ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிசயமாய் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? இந்த மன்னா கொத்துமல்லியா இருந்தது. கொத்துமல்லியை போல இருந்ததா? கொத்துமல்லி என்பது விதை. விதையை போல இருந்தது மன்னா. விதை எடுத்து விதைத்தால் அது வளரத் தொடங்கும். அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவோ இன்றைக்கு வார்த்தை
வார்த்தை என்கிற விதையை கர்த்தர் உங்களுக்குள் விதைக்கிறா. நீங்க சுகத்துல வளர போறீங்க, பரிசுத்தத்துல வளர போறீங்க, ஜெபத்துல வளர போறீங்க, விசுவாசத்துல வளர போறீங்க, பொருளாதாரத்துல வளர போறீங்க, அபிஷேகத்துல, வல்லமையில, சத்தியத்துல வளர போறீங்க. ஏனால் மன்னா விதையை போன்றது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார். It was a supernatural gift. யாத்திராகமம் 16வது அதிகாரம், எண்ணாகமம் 11வது அதிகாரம். It was a supernatural gift. இதுவரை பார்த்திராதது, கேட்டிராதது, அறிந்திராதது, அது மேலே பரலோகத்திலிருந்து சூப்பர் நேச்சுரலா கிஃப்டா வந்துச்சு. ஆண்டவர் இயேசுவும் சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு பரிசாக வந்தார். தேவனுடைய வார்த்தை சூப்பர் நேச்சுரல் வேர்ட், பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா வார்த்தையா கொடுத்தார். சொல்ற, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களா? தலையில, பிரெயின்ல, ஹார்ட்ல, ஐல, போன்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டாச்சு, இன்னும் அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லுகிறீங்களா? சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட், சூப்பர் நேச்சுரல் பவர் இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மேல் பரலோகத்தில் இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் உங்கள் மேல் எப்பொழுது இறங்கிறது? கை தட்டுங்க. இதோ உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறையோ அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை தந்ததுக்காய் நன்றி. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்குள் இறங்குறது, என்னை புதுப்பிக்கிறார், என் பலனை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த ரகசியம், manna has all the elements needed to sustain physical body. மன்னாவானது, நல்லா கேட்டுக்குங்க, 40 வருஷம் சாப்பிட்டாங்க. இந்த 40 வருஷம் அவங்க உயிர் வாழுவதற்கு, எந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கு, அந்த மன்னாவுக்குள் has all the elements needed to sustain in physical body. அந்த சரீர பிரகாரமான இந்த சரீரம் வாழுவதற்கு, ஆரோக்கியமா இருப்பதற்கு எல்லா வகையான இந்த ஆரோக்கியத்திற்குரிய இந்த சரீரத்துக்கு தேவையான அனைத்தும் மன்னாவுக்குள் இருந்தது. எல்லா சரீரத்திற்கு தேவையான மற்றும் மன்னாவுக்குள் இருந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நல்ல வேலை தேவைன்னு அமர்ந்துட்டு இருக்கீங்களா? என் கணவன் மனைவிக்குள் சமாதானம் தேவைன்னு இருந்திருக்கீங்களா? எனக்கு அபிஷேகம் தேவை பாஸ்டர், எனக்கு பரிசுத்தம் தேவை, எனக்கு பலன் தேவை, அந்நிய பாஷை தேவை, எனக்கு ஜெப ஆவிய தேவை, நான் இன்னும் வளரணும், ஏதோ ஒரு தேவையோடு அமர்ந்திருக்கா. மன்னா சரீரத்தில் எல்லா தேவையை சந்தித்தது போல உன்னுடைய எல்லா தேவையும் நான் சந்திக்க போகிறேன், எல்லா தேவையும் நான் தர போகிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கும்போது இப்பொழுது என்னுடைய வல்லமையை உன்மேல் அனுப்பி உன் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடலுக்குள் உள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்தது மன்னா. அதான் சொன்ன, மன்னா has all the elements needed to sustain the physical body. இந்த சரீர பிரகாரமான சரீரத்துக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கள்
அனைத்து விதமான காரியங்கள் ஆண்டவர் மன்னா தந்தார்னா இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பே, உன் தேவைகளை நான் பார்த்து கொள்ளுவே, உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து கொள்ளுவே, ஒரு கேடும் உனக்கு வராமல் உன்னை கனப்படுத்தி உன் கண்ணீரை துடைத்து கோணலை செவ்வையாய் மாற்றி உன் தேவைகள் யாவையும் நான் கொடுத்து உன்னை உயர்த்த போகிறேன். இந்த மன்னா பரலோகத்தின் மன்னா, சூப்பர் நேச்சுரல் வேர்ட், சூப்பர் நேச்சுரல் பவர் இப்பொழுது உனக்குள்ளா இந்த வார்த்தையின் வழியா ஊடுருவி பாய்கிறது. ஓ இயேசு சொன்னா, லாசருவே வெளியே வான்னு சொல்லும் பொழுது அந்த சூப்பர் நேச்சுரல் வேர்ட், சூப்பர் நேச்சுரல் பவர் அவனுக்குள் அந்த பாடிக்குள் இறங்கி அவன் அப்படியே திரும்ப கொண்டு வந்தது போல இழந்த சுகத்தை திரும்ப தர்ற, இழந்த அபிஷேகத்தை திரும்ப தர்ற, இழந்த பலனை திரும்ப தர்ற, இழந்த ஜெப ஆவிய, இழந்த பரிசுத்தத்தை, இழந்த வேலைய, இழந்த வருமானத்தை, இழந்த பலனை, இழந்த கிருபைய, இழந்த நன்மைய உனக்கு மீண்டும் தருகிறேன்னு இயேசு இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார். Second one, we cannot analyze or explain manna. We cannot analyze. மன்னாவை அனலைஸ் பண்ண முடியாது. We cannot analyze or explain the Lord Jesus Christ. மன்னாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க, மன்னாவை அனலைஸ் பண்ண முடியாது. இது எப்படி வாட் இஸ் மான்ஹூ? மன்னாவுக்கு எபிரேய மொழியில MANHU மான்ஹூ. வாட் இஸ் இட்? வாட் இஸ் இது? என்ன? அது அதிசயம். It was wonder. அதிசயம். It was miracle. அது அற்புதம். It was marvelous. அது ஆச்சரியமானது. We cannot analyze. நீங்க அனலைஸே பண்ணிருக்க முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீ நினைச்சே பார்க்காத காரியங்களை நான் இன்னைக்கு தர போறேன். இயேசு அனலைஸ் பண்ண முடியாது. அவர் எப்படிப்பட்டவர், மன்னா எப்படிப்பட்டது அனலைஸ் பண்ண முடியாது. நீ அனலைஸ் பண்ண முடியாத அளவு உன்னை நான் கனப்படுத்த போறேன், உன்னை உயர்த்த போறேன், உன்னை மேன்மைப்படுத்த போறேன்னு இயேசு இப்பொழுது தனிப்பட்ட முறையில் உன்னோடு பேசுகிறார். மன்னா manna came with the dew, snow and dew. பனியோடு மன்னா வருகிறார். பனி மன்னா. போன வாரம் ஒரு விளக்கத்தை பார்த்தோம். பனி என்றால் வேத வசனத்தில் கிரேஸ், கிருபையை காட்டுகிறது. மன்னா பனியோடு இணைஞ்சு வருகிறார். கர்த்தர் சொல்றாரு, இந்த மன்னா காலை வேளையில வருகிறது. இந்த புலம்பல் 3:23, இந்த பனி என்பது கிருபை. ஆண்டவர் உனக்கு புதிய கிருபையை தருகிறார், புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார், புதிய மேன்மையை தருகிறார். மன்னா அதிகாலையில வந்தது போல நீ அதிகாலையில் முழங்கால் படியிட்டு செபிக்கணும். ஓ வெளிச்சம் வெயில் வருவதற்கு முன்பாக அதிகாலையில மன்னா வந்தது போல நீ அதிகாலையில செபிக்கிறாயா? முழங்கால் படியிட்டு செபிக்கிறாயா? முழங்காலின் அனுபவம் இருக்கிறதா? அதிகாலை அனுபவம் இருக்கிறதா? அதிகாலையில பணியுடன் இறங்கி வந்தது போல ஆண்டவருடைய கிருபை உன்மேல் இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் இறங்கி வருகிறது. வேதத்தில 3 இடத்தில யாத்திராகமம் 16:14 மன்னா என்கிற வார்த்தை வருகிறது. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 31வது வசனத்தில மன்னா என்கிற வார்த்தை வருகிறது. என்னாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில மன்னா என்கிற வார்த்தை வருக 3 முறை வருக. மன்னா நேற்று வந்ததை இன்றைக்கு தருகிறவர் அல்ல. சோத்திரம். அப்படி என்றால் இங்கே கொடுக்கிற சத்தியங்கள்
நேற்று கொடுத்த சத்தியம் அல்ல, ஒவ்வொரு வாரமும் புது புது சத்தியத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரே மன்னாதான் 2 வாரமாய் ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். புது 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 காரியங்களை தருகிறார். அப்படி என்றா நேற்றையது அல்ல, மன்னா டெய்லியும் கொடுத்தது போல உனக்கு புது புது ஆசீர்வாதங்களை, புது புது நன்மைகளை, புது புது கிருபைகளை, புதிய காரியங்களை நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் புதிய நன்மைகளை ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, மன்னா it came from heaven. God said, Exodus 16 verse 14, I will rain bread from heaven for you. I will rain bread. அது என்ன சொல்றாரு? பனியோடு மழையோடு rain breadங்கிறார். மன்னா is different to analyze. அது வித்தியாசமானதுங்க, அனலைஸ் பண்ண முடியாது. மனிதன் உயிர் வாழுவதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அந்த மன்னாவுக்குள் இருந்தது. அது பரலோக உணவு, அது பரலோகத்தின் நன்மை. We cannot analyze or explain manna. We cannot analyze or explain the Lord Jesus Christ. என்று சொல்ற, அத அனலைஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகளை அனலைஸே பண்ண முடியாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது பனியுடன் இறங்கி வருகிறார். பனி கிரேஸ், பனி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வருகிறது. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பினது போல அந்த ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கிருபையோடு உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Gathered it early morning. Early morning, a new beginning. ஒரு புதிய துவக்கம், புதிய துவக்கம். மன்னாவினுடைய அடுத்த ரகசியம் இது, நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அது சந்தோஷத்தின் துவக்கம், ஆசீர்வாதத்தின் துவக்கம், ஆரோக்கியத்தின் துவக்கம், வெற்றியின் துவக்கம், நல்வாழ்வின் துவக்கம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? It was fine. அது நேர்த்தியானது, அது ஆச்சரியமானது. கரடு முரடா இருக்கிற வனாந்தரத்தில நேர்த்தியான ஒன்று இறங்கி வந்தது. ஒருவேளை உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறதா, கரடு முரடா இருக்கிறதா, என் வாழ்க்கையில பிரச்சனையின் மேல் பிரச்சனை வருகிறது, கரடு முரடா இருந்தாலும் நேர்த்தியான ஒன்று இறங்கி வந்தது போல உனக்கு நேர்த்தியான ஆசீர்வாதங்கள், ஒரு நேர்த்தியான நன்மையை ஆண்டவர் இப்பொழுது உண்மையில் அனுப்பி தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறபடியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மன்னா, it was round. அது பந்தை போல இருந்ததா, was like a ball. வட்டமாக இருந்துச்சு. வட்டம், ரவுண்ட். ரவுண்ட் துவக்கம் தெரியாது, முடிவும் தெரியாது. எலிமெண்ட், பர்ஃபெக்ட் அண்ட் ஃபுல், பரிபூர்ணம், நிறைவை காட்டுகிறது. இந்த நாளில இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு இயேசு நிறைவானவர், பரிபூர்ணமானவர். இன்றைக்கு துவக்கம் முடிவு தெரியாதது போல ஒருவேளை இந்த நாளில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களால எப்ப வந்ததுன்னு சொல்ல முடியாத நிலையில, எந்த நிமிஷம் வந்ததுன்னு சொல்ல முடியாத காரியங்களை, அந்த நன்மைகளை நான் தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
மன்னா, எஸ், frost. Frost is smooth between dew and snow. Dew and frost. மன்னா, ஒன்னு பனி, இன்னொன்று உறை பனி. நல்லா கவனிங்க. பனியில ஒன்னு உறை பனி, இன்னொன்று சாதாரண பனி. Dew refresh. It does not kill germs. இந்த சாதாரண பனி கிருமிகளை கொல்லாது. Frost does kill germs. பனி ஒன்று புத்துணர்ச்சியை காட்டுகிறது. பனி இறங்கும் பொழுது புத்துணர்ச்சி வருகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு வேளை இந்த காலை வேளையில வந்து ஆலயத்திற்குள் இறங்கி இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மேல் அந்த பனி இறங்கி வருகிறது. இதோ புத்துணர்ச்சி தருகிறா. கைதட்டுங்க. புது பலனை தருகிறா, ஒரு புத்துணர்ச்சி தருகிறா, எல்லாவற்றும் ஒரு புது பலனை தருகிறா. ஆனா டியூ ரெஃப்ரெஷ், புத்துணர்ச்சியை தரும். It does not kill germs. அது கிருமிகளை அழிக்காது. ஆனால் உறைபனி கிருமிகளை அழிக்கக்கூடியது. உறைபனி, இதோ அந்த கிருமிகளை அழிக்கிற உறைபனி இப்பொழுது உங்கள் மேல் இறங்குறது. உங்க கண்களுக்குள் இருக்கிற கிருமிகளை, உங்க ஆற்றுக்குள் இருக்கிற கிருமிகளை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கிருமிகளை, எந்த பகுதியில, வயிற்றுல எந்த பகுதியில ஒரு வியாதியின் கிருமை, பிரிச்சியல் என்கிற கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமியை அழிக்கும்படியா அந்த உறைபனி ஆண்டவர் கடந்து வருகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த உறைபனி உங்கள் மேல் இறங்குறது. உன் வாழ்க்கையில், உன் சரீரத்தில் எந்த பகுதியில கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகளை கர்த்தர் அழிக்கிறார். மன்னா ஒன்று புத்துணர்ச்சியை தருகிறது. பனி புத்துணர்ச்சியை தருகிறது. உறைபனி கிருமிகளை அழிக்கிறது. பனி பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் புத்துணர்ச்சி இன்றைக்கு தருகிறார். பனி கிருமிகளை அழிக்கிறது போல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எனக்கு வேலை. இந்த வைரஸ் கிருமி, கேன்சர் கிருமி, ஏதோ ஒரு கிருமி, வைரல் கிருமி என்று அமர்ந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உறைபனியாய் நான் கடந்து வருகிறேன். உன்னுடைய சரீரத்தில், உன் வாழ்க்கையில, குடும்பத்தில், ஊழியத்தில் இருக்கிற எல்லா கிருமிகளை நான் அழிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ரகசியம், மன்னா கொத்துமல்லி விதை. எல்லாரும் சொல்லுங்க, மன்னா எப்படிப்பட்டது? எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்டது? விதை எதற்காக பயன்படுகிறோம்? விதைக்கிறோம். விதையை விதைத்தால் அது வளரும். விதை வளர்ச்சியை காட்டுகிறது. மன்னா விதையை போன்றது. மன்னா விதையை போன்றது. விதையை விதைத்தால் விதை வளரும். இப்பொழுது வார்த்தை என்கிற விதை உங்களுக்குள் விதைக்கப்படுகிறதுனால நீங்க சுகத்தில வளர போறீங்க, ஆரோக்கியத்துல வளர போறீங்க, பரிசுத்தத்துல வளர போறீங்க, ஜெபத்துல வளர போறீங்க, அபிஷேகத்துல வளர போறீங்க, ஊழியத்துல வளர்ச்சி, எல்லாத்திலும் இந்த விதை என்கிற கொத்துமல்லி விதையான பனி, இந்த மன்னா என்கிற வார்த்தை உங்களுக்குள் இறங்குகிறபடியா நீங்க நீ வளர தொடங்குறீங்க. இந்த வளர்ச்சிக்காக கை தட்டுங்கள. நான் வளர போறேன், எல்லாத்திலும் வளர போகிறேன். இந்த மன்னா டெய்லி ப்ரொவிஷன், ஆக்சுவலி ஃபுட். இது டெய்லியும் கிடைக்கிறது. மன்னா ஒரு சிறந்த உணவு. அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மன்னாவை சிறந்த மன்னாவை கொடுத்தனே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சிறந்த ஆசீர்வாதத்தை, சிறந்த உயர்வை, சிறந்த வேலைய, சிறந்த துணைய, சிறந்த கர்மத்தின் கனிய,
சிறந்த நன்மைய, சிறந்த கிருபைய, சிறந்த பலனை நான் உனக்கு தர போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. கை தட்டி மகிமைப்படுத்துங்க. பிரசங்கத்தை நல்லா கவனித்துட்டு வாங்க. மன்னா சிறப்பானது, ஒரு சிறப்பு உனக்கு வருகிறது. எல்லாத்திலும் உன்னை நான் சீரும் சிறப்பமா வைக்க போற, சிறந்த நிலையில உன்னை வைக்க போகிறேன். மன்னா மன்னா கூடாரங்கள் இருந்ததினால கூடாரத்தில் இருந்தாங்க. அதனால அந்த முகாமிடுல மன்னா கிடைச்சது. கூடாரத்தை திறந்தாங்க, மன்னா கிடைச்சது. கூடாரத்துல இருந்ததுனாலதான் மன்னா இந்த கூடாரம் என்பது சபை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தை சபை. சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபையில இருந்தாதான், சபையில நிலைச்சிருந்தாதான் மன்னாவை நீங்க பார்க்க முடியும். மன்னா பார்த்திராத, கெட்டிராத, அனுபவித்திராத ஒரு நன்மை வேறுனா கூடாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கூடாரமாகிய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரம் தவறாமல் வருகிறீர்களா? கனம் பண்றீங்களா? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த கூடாரத்துக்குள் இருந்தது அவங்களுக்கு மன்னா கிடைச்சது. அந்த கூடாரத்தில் நிலைச்சிருக்கணும். உயிருள்ள நாள் வரை இந்த கூடாரத்துக்கு வந்த, சாதாரண நிலையில வந்த, ஒண்ணும் இல்லாமல் வந்த, வீடு கிடைத்தது ஒண்ணும் இல்லாமல் வந்த, திருமணம் நடந்தது ஒண்ணும் இல்லாமல் வந்த, வேலை கிடைத்தது ஒண்ணும் இல்லாமல் வந்த, உயர்வு கிடைத்தது ஒன்றும் இல்லாத நிலையில் வந்த, எனக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்த இந்த ஆலயத்தில், இந்த கூடாரத்தில் எந்த சூழ்நிலையும் கூடாரத்தை விட்டு வெளியே போகாம கடைசி வரைக்கும் நான் நிலைத்திருப்பேன். கூடாரத்தில் இருந்ததுனாலதான் மன்னா கிடைத்தது. நீங்களும் வைராகியம் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கூடாரத்தை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மன்னா அற்புதமான ஒன்று, மன்னா அதிசயமான ஒன்று. மன்னா பசியை போக்கினது. மன்னா ஜனங்களுடைய பசியை போக்கினது. ஒருவேளை என்ன பசியோடு இருக்கிறாய்? பரிசுத்தத்துல பசி இருக்கிறதா? ஜெபம் என்கிற பசி இருக்கிறதா? முழங்கால் என்கிற அனுபவம் என்கிற பசி இருக்கிறதா? ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பசி இருக்கிறதா? சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற ஒரு பசி இருக்கிறதா? மன்னா பசியை நீக்கினது, பசியை போக்கினது. உங்க வாழ்க்கை எல்லா பசியையும் அவர் ஸ்தோத்திரம் தந்து நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Trust God to supply the need. மன்னா பசி உள்ளவர்களுக்கு, மன்னாவை நம்பினவர்களுக்கு மன்னா கிடைத்தது. Manna was a physical temporal blessing. இந்த மன்னா யோவான் 6:31 படி ஒரு டெம்பரவரி இருக்கிற ஆசீர்வாதம் தான். கொஞ்ச நாளைக்கு வந்தது, 40 ஆண்டுகள் வந்தது, நின்று போச்சு. ஆனா Jesus is a spiritual and eternal blessing. கைதட்டுங்க. மன்னா நிரந்தரம் அல்ல, ஆனா இயேசு நிரந்தரமானவர். மன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவோ அது நித்தியத்தின் ஆசீர்வாதமா இருக்கிறது. மன்னா was given by grace to Israel. மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டது. Jesus was given by grace to all men. கைதட்டுங்க. மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம்தான் கிடைச்சது. இயேசுவோ இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் அவர் போஷிக்கிற மன்னாவாக இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! மன்னா came from heaven. Jesus came from heaven. மன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. ஆண்டவர் இயேசுவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். Manna was as sweet as vapor. Jesus gave life at the best. Manna சிறந்த ஒன்று, இயேசுவும் சிறப்பானவர். Manna was
given by promise. மன்னா வாக்குத்தத்தத்தின் ஒன்று. Jesus was given by promise. இயேசு வாக்குத்தத்தத்தின்படி கொடுக்கப்பட்ட மன்னா வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தின் ஒன்று. தேவன் கொடுப்பேன் என்று சொன்னா கொடுத்தா. இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவர் சொல்றா, உனக்கு எல்லா நன்மைகளை தருவேன், நீ எதிர்பார்த்திருக்கிறதை தருவேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இந்த வாக்குத்தத்தை சொன்னா, இந்த ஆண்டு சொன்னா, உன்னை அலறி செடியை போல வளர வைப்பேன். அலறி செடி வேகமாய் வளரும், வளைந்தாலும் உடையாது, தண்ணீர் அருகே இருக்கிறது, அது நேராய் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மன்னா ஸ்தோத்திரம். Gathered and not used, spoiled. மன்னாவை எடுத்துட்டு அது பயன்படுத்தாம போயிட்டாங்கன்னா அது அழிஞ்சு போயிரும். Jesus not spoil. மன்னா அழியும், இயேசு அழியாதவர். மன்னா பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அழியாதவர் மன்னா அழியும், இயேசு அழியாதவர். அழியாத இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். மன்னா வாஸ் only given Israel. Jesus is for the whole world. மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் கிடைத்தது. இயேசுவோ முழு உலகத்திற்கும் கிடைத்தவராக இருக்கிறார். Man who, what is it? மன்னா இஸ் மிஸ்டரி. அது ஆச்சரியமானது. மன்னா மர்மமானது. மன்னா ஒரு மர்மமானது, ஒரு மிஸ்டரி, ஆச்சரியமானது. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த மன்னாவை பத்தி தியானிக்கிறோம், இவ்வளவு நேரம் கேட்கிறோம். ஒரு ஆச்சரியமான, ஒரு மர்மமான ஒரு நன்மையை, நீ எதிர்பார்க்காத, கண்களில் காணாத ஒரு கிருபையை உனக்கு தர போற, உன்னை உயர்த்த போற, உன்னை மேன்மைப்படுத்த போற ஆச்சரியமான காரியங்களை நான் செய்ய போறேன்னு இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். மன்னா இஸ் miraculous. மன்னா அதிசயமானது. It was miracle from God. தேவனால் கொடுக்கப்பட்ட அதிசயம். மன்னா அதிசயம். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல, நம்மளுடைய ஊழியத்துல ஒரு அதிசயம் நடக்க போகிறது. கைதட்டுங்க. நீங்க எந்த விதத்துல, எந்த காரியத்துல அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அந்த அதிசயத்தை நான் செய்ய போறேன். மன்னா இஸ் எ நேச்சுரல். இது பூமிக்குரிய ஒன்று. The rain, manna is a natural of God. Jesus is not natural. He was supernatural. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. அவர் நேச்சுரல் ஆனவர் அல்ல, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அப்படி என்றால் உங்களுக்கு ரெண்டு காரியங்களை, இந்த நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல், ரெண்டு வித நன்மைகளை தரப்போகிறார். பூலோக நன்மை, பரலோக நன்மை, ரெண்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God called the manna bread. தேவன் சொன்னார், மன்னா என்று சொன்னார். யோவான் 6:48 சொல்லுகிறது. யாத்திராக 16:12 தேவனே சொன்னார் மன்னா. Jesus called himself bread of life. அவரே சொன்னார், நானே அப்போனார். பரலோக பிதாவாகிய தேவன் வானத்தின் மன்னா அப்பம் என்று சொன்னார். இயேசு நானே அப்பம்னு சொன்னார். The Lord God gave manna to children of Israel. God gave him only begotten son. ஒரே மன்னா, ஒரு தடவை 40 வருஷம் மன்னா வந்தது. மன்னா மாத்திரம் வந்தது. இந்த மன்னா, இந்த ஒரு மன்னா
40 வருஷம் வந்தது. ஒரே குமாரன் இயேசு இந்த உலகத்தில் ஒரே தெய்வம் என்பதை காட்டுகிறது. கைதட்டி மகிமைப்படுத்துக. மன்னா அந்த வனாந்தரத்தில காடைகள் இறைச்சியை கொடுத்தா, இறைச்சி கிடைச்சது. இந்த இறைச்சி என்ன தெரியுமா? இறைச்சிய இந்த காடைகளை எடுத்து பிச்சம்னா உள்ள இருந்து ரத்தம் வரு, சுட்டு சாப்பிட்டாங்க. தேவ ஜனமே, இதோ மன்னா இயேசு அந்த காடைகள் பிக்கப்பட்டு ரத்தம் வந்தது. இயேசுவின் சிலுவை பாடுகளை பார்க்கிறோம். கைதட்டுங்க. இந்த மன்னாவில் இயேசுவை பார்க்கிறோம். காடை அல்ல, இயேசுவின் சிலுவை மரணத்தை பார்க்கிறோம். தேவ ஜனமே, இயேசு நமக்காய் மரித்தா, நமக்காய் பாடுகளை ஏற்றா, நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அதுதான் காடைகள் அவர் வெளிப்படுத்துகிறது. Praise the Lord. The children of Israel ate manna for 40 years. 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்டாங்க. Jesus was tempted of Satan after fasting day and fast 40 days and 40 nights. கைதட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் மன்னா சாப்பிட்டது போல இயேசு 40 நாட்கள் இரவும் பகலும் வனாந்தரத்தில் பிசாசால சோதிக்கப்பட்டார். வனாந்தரம் 40 வருஷம், இங்க 40. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மன்னா எங்க விழுந்தது? சீன் வனாந்தரத்தில் விழுந்தது. சீன் என்றால் சின், பாவம் என்ற அர்த்தம். சீன் என்றால் ஃபர்ஸ்ட் வில்டர்னஸ். எக்ஸோடஸ் 16:1 சின் பாவம். இப்போ இயேசு மன்னா, பரலோகத்தின் மன்னா, இந்த பாவ ஜனங்கள் மத்தியில் அவர் இறங்கி வந்தார். இதுதான் சீன் மன்னாந்தரம். சீன் என்றால் த்ரோன், புஷ், த்ரோன், முள். என் தேவ ஜனமே, த்ரோன் மீன்ஸ் கர்ஸ், சாபம். முள் இருந்த வனாந்தரத்தில் மன்னா வந்தது. முள் என்றால் சாபம். சாபமான உலகத்தில் மன்னாவான இயேசு வந்தா. எதற்காய் வந்தா? சாபத்தை அவர் முள்முடியாக தலையில் சூட்டப்பட்டு சுமந்தா. உன் வியாதியை, உன் தரித்திரம், உன் வாழ்க்கையில எந்த சாபத்தையும், வியாதி என்கிற சாபம், பாவம் என்கிற சாபம், தரித்திரம் என்கிற சாபம் அவர் சிலுவையில் சுமந்தாரு. அந்த மன்னாவானவர் சீனில் இறங்கினவர், சீன் வனாந்தரத்தில் இறங்கினவர் இன்றைக்கு நம்மதில் இறங்கி வந்திருக்கிறார். உன் சாபத்தை மாற்றும்படி, உன் பாவத்தை மாற்றும்படி, தீய வாழ்க்கையை மாற்றும்படி, பொல்லாத எண்ணத்தை மாற்றும்படி, எல்லா சாபத்தை மாற்றும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலாத்தியர் 1:14. It is evil. 2 பேதுரு 1:4. full of curse. 1 ஜான் 5:19. lies, பொய். யோவான் யாத்திராகம் 16:4. He is heavenly. யாத்திராகம் 16:7. His glory, அவருடைய மகிமை. யாத்திராகம் 16:14. humility, இயேசுவின் தாழ்மை. யாத்திராகம் 16:31. His purity, அவர் பரிசுத்தமானவர். எகிப்தில் இருக்கும் வரை மன்னா பொழியவில்லை. எகிப்தில் இருக்கும் போது மன்னா பொழியவில்லை. என்றைக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அன்னைக்கு தான் மன்னா வந்தது. எகிப்து என்றால் பாவம்,
எகிப்து என்றால் பாவம். நீ பாவ வாழ்க்கையில் இருந்தால் ஆசீர்வாதம் வராது. எகிப்தை விட்டு வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா, அசுத்த வாழ்க்கை விட்டு வெளியே வா, பொய்யை விட்டு, பொறாமை விட்டு, எரிச்சலை விட்டு, தீய வாழ்க்கை விட்டு என்றைக்கு வெளியே வருகிறாயோ அன்றைக்கு தான் மேலே இருந்து மன்னா வந்தது போல இன்றைக்கு தீர்மானம் எடு. இன்றைக்கு பாவத்தை விட்டு, அசுத்த வாழ்க்கை விட்டு நான் வெளியே வருகிறேன் என்று இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தது போல இன்றைக்கு வெளியே வர ஒரு தீர்மானம் எடுத்தால் பரலோகத்திலிருந்து மன்னா இறங்கி வந்தது போல இதோ இயேசுவின் ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டுங்க. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ஆசீர்வாதங்கள், இயேசுவின் கிருபை, இயேசுவின் மேன்மை, இயேசுவின் உயர்வு இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கி வருகிறது. எப்ப மன்னா பொழிந்தது? எகிப்தை விட்டு வெளியே வந்தவுடனேதான். இன்னைக்கு நீங்க பொய்யை விட்டு வெளியே வாங்க, கோபத்தை விட்டு வெளியே வாங்க, எரிச்சலை விட்டு வெளியே வாங்க, அசுத்த வாழ்க்கை விட்டு வெளியே வாங்க. மன்னா ஏன் வரல? ஏன் உனக்கு சுகம் கிடைக்கல? ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏன் உயர்வு கிடைக்கல? ஏன் நன்மை கிடைக்கல? இன்று எடுத்துக்கொள்ளதான் இருக்கிறா. எகிப்தில் இருக்கும் வரை மன்னாவை தேவனால் கொடுக்க முடியாது. என்றைக்கு எகிப்தை விட்டு மக்கள் வெளியே வந்தார்களோ அன்றைக்கு தான் மன்னா இறங்கி வந்தது போல இன்றைக்கு தீர்மானம் எடு. சண்டை போட்டுகிற குணம், எரிச்சல், கெட்ட வார்த்தை பேசுறது, ஓ பாவம், அசுத்தம், தீய காரியங்கள், தீய உறவுகள் இன்னைக்கு வெளியே வர்றன்னு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. இப்பொழுது யாரெல்லாம் கையை உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாரும் உயர்த்துங்க. அன்னைக்கு மன்னா இறங்கி வந்தது போல கரம் உயர்த்தின எல்லாரும் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. கை தட்டுங்க. இறங்கி வருகிறது. எகிப்தில் இருக்கும் வரை மன்னா பெய்யவில்லை. Christ is our daily manna, அவர் யூனிக் ஃபுட். இயேசு தினந்தோறும் அப்பம். அவர் தனித்துவம் அப்பமாக இருக்கிறார். மன்னா இஸ் a long term miracle. மன்னா 40 வருஷம் கிடைச்சது. It is a long term miracle. மன்னா is a long term miracle. It is a miracle that last 40 years. Wow, 40 வருஷம் எவ்வளவு ஆச்சரியம். லாங் டேர்ம், 40 வருஷம். அற்புதங்க. 40 வருஷத்தினுடைய அந்த அதிசயம் லாங் டேர்ம் மிராக்கிள். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கறீங்க, மன்னாவை பத்தி கேட்கறீங்க. 40 வருஷம் போசித்த அந்த 40 வருஷத்துடைய காரியங்களை கேட்கறதுனால உங்களுக்கும் இனி நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் ஒருவேளை நன்மையை பெறாம இருந்தாயா? நன்மைய நீண்ட வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு திருமணம் நடக்கல, பல வருஷம் ஆச்சு, இன்னும் வீடு வாங்க முடியல, நல்ல வேலை அமையல, குழந்தை கிடைக்கல, பல வருஷமா கடன் அடைக்க முடியல, நீண்ட வருஷமா ஏதோ ஒரு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்தாய் அல்லவா? நீண்ட 40 வருஷத்தினுடைய மன்னாவின் போஷிப்பை கேட்கிறார். நீண்ட வருடமா இருந்த உங்களுக்கு இந்த நாளில நான் ஒரே நாளில ஒரு நிமிடத்தில் இப்பொழுது நான் உனக்கு தருகிற பெற்றுக்கொள். சுகத்தை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். நன்மையை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள். வரங்களை பெற்றுக்கொள். இது புது பலன். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உனக்குள் இறங்குகிறது. இது நீண்ட வருஷம். இன்னைக்கு உன்னை கைப்பிடிச்சவரு 40 வருஷம் வஸ்திரம் பழசாகல, கை கால் வீங்கல, எந்த நோயும் வரலினா நீ நீண்ட வருஷத்தினுடைய அற்புதங்களை நீ கேட்டதுனால இனி உயிருள்ள வரைக்கும், பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் எந்த நோய்களோ, எந்த வாய்தைகளோ, எந்த பிரச்சனைகளோ, எந்த சத்துரை கிரிகளோ, எந்த பலவீனங்களோ, எந்த வைரல் கிருமிகளோ உன்னை அழுகாதபடி உன்னை ஆரோக்கியமா வைப்பேன்னு கர்த்தர் சொல்ற. கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? மன்னா இஸ்ரவேலருக்கு உயிர் கொடுத்தது. உயிர் கொடுத்தது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் உயிர் கொடுத்தது. இயேசுவோ இஸ்ரவேலுக்கு மாத்திரல்ல, முழு உலகத்திற்கும் உயிர் கொடுத்தார். கைதட்டுங்க. மன்னா இஸ்ரவேல்
10 மக்களுக்கு மாத்திரம் உயிர் கொடுத்தது. இயேசுவோ முழு உலகத்துக்கும் உயிர் கொடுத்தார். சோதரம். மன்னா மக்களின் பசியை காப்பாற்றினது. இயேசுவோ ஜனங்களின் பாவத்திலிருந்து காப்பாற்றினார். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன்னா ஸ்தோத்திரம் வனாந்தரத்தில் கிடைச்சது. நீ எந்த வனாந்தர சூழ்நிலையில் இருந்தாலும் கிடைச்சது. இட் வாஸ் ஃபுட். இட் வாஸ் ஃபுட். அது ஆகாரமானது. prepared for heaven. பரலோகத்தில் தயாரிக்கப்பட்டு பூலோகத்திற்கு வந்தது. Jesus Christ prepared from heaven. பரலோகத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமியில் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. Because it was food prepared from heaven for the Israelites in the wilderness. மன்னா ஒரு அதிசயம். இயேசு ஒரு அதிசயமானவர். மன்னா தனித்துவமானது. இயேசு தனித்துவமானவர். அல்லேலூயா. மன்னா விசித்திரமான ஒன்று. மன்னா ஆச்சரியமான ஒன்று. இயேசு ஆச்சரியமானவர். மன்னா ஆயத்தமாக்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிறைய நன்மைகள் என்ன பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வச்ச இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த நாள்ல மன்னா மேலந்து கொடுத்தது போல இன்றைக்கு எல்லாருக்கும் கைதட்டி பெற்றுக் கொள்ளுங்க. பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. மன்னா அனைவருக்கும் வழங்கப்பட்டது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த மன்னாவை பத்தி கேட்ட வசனம் பிரயோஜனமாக இருந்துச்சு? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே. அப்பா அதிசயமானவரே, எல்லாரும் எப்படி என்னோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் வார்த்தைகளை சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மன்னா சொல்லுங்க. இதுவரை பார்த்திராத கேட்டிராத ஒன்று. சொல்லுங்க. இயேசுவே முறுமுறுப்பின் மத்தியில் மன்னா இறங்கி வந்தது. மன்னா அற்பமானது. மன்னா உருண்டையானது. மன்னா எல்லோருக்கும் வந்தது. சொல்லுங்க. மன்னா பனியோடு வந்தது. ஏசப்பா தினசரி தந்தவரே. சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து வந்தது. கிருபையுடன் வந்தது. ஆண்டவரே, பனி புத்துணர்ச்சி, உறைபனி கிருமிகளை அழிக்கும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அழிக்கிறதுக்காய் மன்னா புதியது. காலையில புதிய துவக்கம், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தந்ததுக்காய் நன்றி. ஓ இட் வாஸ் ஃபைன். ஆச்சரியமானதை தருகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதமானவரே, அருமையாய் மன்னா ஓ ஸ்தோத்திரம் சீமனாந்தரத்தில் இறங்கியது. பாவத்தின் மத்தியில சிலுவையில தலையில் முள்முடி சொட்டப்பட்டு அற்புதங்களை செய்தவரே, எங்கள் மத்தியில் நீர் வந்து இந்த மன்னாவை வெளிப்படுத்துறதுக்காய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அற்பமா என்னதை மக்களுக்கு தந்தா உனக்கு ஆச்சரியத்தை தருகிறா. கைதட்டுங்க. வல்லமை வல்லமை வல்லமை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாக எவ்வளவு கரங்களை தட்ட முடியுமோ தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது ஆச்சரியமானது உனக்கு கர்த்தர் தருகிறா. ஒதுக்கப்பட்ட உன்னை கர்த்தர் தருகிறா. உன்னை உயர்த்த போகிறா. ஓ ஹல்லேலூயா. எல்லா வார்த்தைகளை இதோ பரலோகத்தின் மன்னா பரலோகத்திலிருந்து பணியோடு இறங்கி வந்தது போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையில் இறங்கி வருகிறது. எங்க கண்களை திறந்தீங்க. மன்னாவை பத்தி அழகா அருமையா கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த 3 வாரங்களும் 3 வித கோணங்களில் இருந்து மன்னாவை கற்றுக் கொடுத்தீங்களே. இன்னும் நாங்க வளரணும், இன்னும் வளரணும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இதோ ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருஷம் கிடைச்சது. ஆனா நின்றுச்சு. ஆனா உங்களை போஷித்தவரே, உங்களை நடத்தினவரு திரும்ப அவர் வரப்போகிற வரை உங்களை நடத்துவார். கைதட்டு மகிமைப்பட.
மண்ணாகா மக்களுக்கு 40 வருஷம் நின்றுச்சு. ஆனா இயேசு உங்களை கொடுப்பது, ஆசீர்வதித்தது, அவர் திரும்ப வருகிற வரை ஆண்டவர் உங்களை நடத்துவா. இதுதான் ரகசியம். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. எங்களோடு பேசுனீங்க, எங்க கண்களை திறந்தீங்க. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.